அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. என்னங்க சாதம் மிஞ்சிருச்சா? வாங்க ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். நான் ஒரு கப் அளவுக்கு மீதம் இருக்கிற சாதம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களது விரையாக இருந்ததுன்னா லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட், பொடியாக நறுக்கின பீன்ஸ் 1 ஸ்பூன், கொஞ்சம் போல் இஞ்சி, கொஞ்சம் போல் பூண்டு, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, கொஞ்சம் போல் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் எது வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேப்சிகம் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1-1.5 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை பால் பண்ணிக்கிறோம். பால் பண்ணிக்கிட்டு அதை நல்லா இப்படி கையில் வச்சு தட்டினீங்கன்னா ஒரு ஷேப்புக்கு வந்துக்கும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணியிருக்கேன். இதை நம்ம மைதா மாவு கலக்கி வச்சுருக்கிறதுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெட்டோட தூளில் நம்ம லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். அது மேலெல்லாம் நல்லா சுற்றி படுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்குவோம். இந்த பிளேட்டில் இருக்கிறத நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இது பார்த்திங்களா, இது மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மீதி சாதத்தை தூக்கி போடாமல் நம்ம ஒரு கட்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.